இதோடைய ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்காங்கங்க. ஒரு பல்காக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பீஸ் வேணுன்னா கூட இங்கே வந்து பை பண்ணிக்க முடியும். இந்த மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேலில் மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டைலையும் கொடுத்துட்ருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பாயை வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அது ஹோல்சேல்லேருந்து ரீட்டைல் வரைக்கும் என்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு எவ்வளோ இருக்குது, அதில் குவான்டிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்ற எல்லா டீட்டெயிலுமே ஏட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுக்காக தான் நாம் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோகுல் மேட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் நான் ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோ போகலாம். ஓகே கைஸ், இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா மேட்ஸ் தயாரிக்கிறதுலேருந்து சென்ட்ரிங் மேட்ஸ்லேருந்து காங்கிரீட் ரோல்ஸ் வரைக்கும் தயாரிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே இந்த குடோனில் தாங்க ஸ்டாக்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த குடோனில் இம்போர்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே அடுத்த க்ளீனிங் ப்ராசஸ் கொடுப்பாங்க. இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. குடோனில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஸ்டாக்ஸையுமே இந்த மாதிரி இடத்துல தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணுவாங்க. தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுருவாங்க. இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் தாங்க அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அந்த கோரைக்கு அடியில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க. அது இல்லாமல் டேமேஜ் ஆன கோரையும் அதே டைம்லேயே தூக்கி போட்டுறாங்க. இதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பண்டல் மாதிரி பேக் பண்ணி வச்சுருவாங்க. அந்த பேக் பண்ண எல்லா மெட்டீரியலுமே வந்துட்டு ஒரு தொட்டியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதில் தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மிஷினர்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க அந்த ப்ராசஸ் பார்த்துடலாம். வேஸ்டேஜில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த பண்டில் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தாங்க தண்ணியில் போட்டு ஊற வைப்பாங்க. குறைஞ்சது ஒரு 1 or 2 minutes ஊற வச்சதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா தண்ணி வெளியே போகிற வரைக்கும் நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறமா வெட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தண்ணியிலேருந்து எடுத்துட்டாங்க. ஒரு 2 minutes வந்துட்டு இப்படியே விட்டுருவாங்க. தண்ணி நல்லா இருந்ததுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய்ட்டு மிஷினில் போட்டு வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக் சைடில் வெட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடில் வச்சு வெட்டி எடுத்துக்குவாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் மிஷினர்ஸ்க்கு ஃபுல்லாக அனுப்புவாங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அது எவ்வளோ ஷார்ப்பாக வெட்டி வச்சுருக்காங்கன்னு. யூனிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே கரெக்டாக வெட்டி எடுத்துக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து மிஷின்ஸ்குள்ளே ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக லைனாக பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மிஷினோட டபுள் சைடு இருந்துமே குறைய கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருந்து ஒரு குறையும் ரைட் சைடில் இருந்து ஒரு குறையும் எடுத்துகிட்டு வந்து நூலாக நல்லா கோர்த்து ரொம்ப டைட்டாக வந்துட்டு அதை ரொம்ப பில்ட் பண்ணுங்க. அந்த மிஷின் நூல் வந்துட்டு மிஷினோட மேலே இருந்து கீழே வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டான அவுட்ஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பாய் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு 20 மீட்டர்ஸ்லேருந்து 400 மீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப தரமாக ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்டை அதை நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே கைஸ், மிஷினரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மோல்டிங் மேட்ஸை எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறையும் எவ்வளோ அழகாக கோத்து எவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அந்த மிஷினரி ஒர்க் முடிஞ்ச உடனே அந்த ஃபுல் லென்த்தையும் வந்துட்டு வெயிலில் காய வைப்பாங்க. ஒரு 5 minutes காய வச்சு அதுக்கப்புறம் அதை ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த குடோனில் ஸ்டாக்காக மாற்றிடுவாங்க. இந்த ஸ்டாக்ஸ் வச்சதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிசுறுன்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு ரோலிங்காக எடுத்து வச்சுருவாங்க. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 type of ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. 3.5 feet ஒன்றும் 3 feet ஒன்றும் வச்சுருக்காங்க. இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்க அப்படின்னா 2.5 rupeesக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மினிமம் 500லேருந்து 750 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இதை வாங்கிக்கலாம். இந்த மோல்டிங் மேட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு மோல்டிங் பண்ணுறதுலேருந்து அதில் நிறைய பர்பஸ் இருக்குங்க. அந்த எல்லா பர்பஸுமே வந்துட்டு இந்த ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது கண்டிப்பாக நெசசரியாக இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ரோலிங்ஸ்லாம் எங்கே சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா பெங்களூர் சைடில் தான் ரொம்ப பீக்கில் சேல் ஆகிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ அப்கமிங்கில் சேல் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஷிப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அங்கே ஷிப்பிங் பண்ணுற எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த இதுக்கெலாம் கூட மெட்டலுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு லேயராக வந்துட்டு இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு பாலித்தீன் யூஸ் பண்ணுறதால இதை பயன்படுத்தலை. ஆனால் இப்போ வரைக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ரோல்ஸ்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த மேட்டை செய்யக்கூடிய எல்லா ப்ராசஸுமே நான் A to Z உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். அதாவது குடோனில் ஸ்டாக்ஸ் கொண்டு வரதுலேருந்து மிஷினரியில் போட்டு நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொண்டு வரதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன்.
இந்த கோகுல் என்டர்பிரைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேட் வாங்கணும் அப்படின்னா அவங்க ரூ. 40 ரூ. 50 70 120 மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 200 வரைக்கும் நிறைய டிசைன்ஸில் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கையில் வச்சிருக்க மேட் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வெளியே மார்க்கெட்டில் வாங்கினோம் அப்படின்னா 150 200 வரைக்கும் நம்ம கொடுப்பாங்க. ஆனால் கோகுல் மேட் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேலில் பண்ணி கொடுக்கறதால ஜஸ்ட் 80 ரூபீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மேட் பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேலில் மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டைலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பல்காக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பீஸ் வேணும்னா கூட இங்கே வந்து பை பண்ணிக்க முடியும். நேரில் வந்து வாங்க முடியாதுங்க. கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அவங்க உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணி வைப்பாங்க. லொகேஷன் பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் நேரில் வந்து கூட பை பண்ணிக்கலாம். வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு மேலே மேலே வேணும் அப்படின்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது வரைக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.